பிரைஸ் த லார்ட். நம்ம அநேக முறை ஆண்டவர பார்த்து ஏன்? எதனால? அப்படின்னு கேள்விகள் கேட்போம் இல்லையா? என்னுடைய லைஃபோட பர்ப்பஸ் என்ன? உண்மையாகவே ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? என்ற கேள்விகள் நமக்கு வரும். அப்ப யோவானுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அவரை குறித்து பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். சுகமாக்குகிறதையும், அற்புதம் செய்கிறதையும் கண்ணால விட்னஸ் பண்ணி அவர நம்பின ஒரு பெர்சன் தான். ஆனாலும் இந்த யோவானுக்கு ஒரு உபத்திரம் வந்தது. ஜெயில்ல இருக்கிறாரு. அப்ப பிரிசன்ல இருக்கும்போது அவர் டிசைபிள்ஸ கூப்பிட்டு ஒரு கேள்வி எழுப்புகிறாரு. இயேசுவினிடத்துல போய் நீர் தான் வரவேண்டிய மெஸ்ஸியாவா? இல்ல வேறொருவர் வரவேண்டியது இருக்குதா என்று கேட்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு சந்தேகத்தின் கேள்வி எழும்புது. எதனால எழும்புது தெரியுமா? யோவான் யோசிச்சிருப்பாரு. நான் ஆண்டவருக்காக தானே எல்லாமே செஞ்சேன். ஆனாலும் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிற இந்த இயேசு எனக்கு விடுதலை கொடுக்கலையே. நான் இப்ப கஷ்டத்துல இருக்கிறேன். எனக்கு ஒரு மரண தண்டனை இருக்கிறது. என்னை இந்த இடத்துலருந்து காப்பாற்ற முடியாதா? அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நம்மளும் அப்படித்தானே உத்தர காலத்துல நெனப்போம். ஆண்டவருக்காய் நான் ஊழியம் செய்தேன். வைராக்கியமா எழும்பினேன். ஜெபித்தேன். அதிகாலையில எழுந்து ஜெபித்தேன். வேதத்தை நான் வாசிக்கிறேன். ஆனா இது எதுவும் செய்யாத அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. ஆனா என் வாழ்க்கை நல்லா இல்ல அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய அழைப்பு வேற. நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை வேற. இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச நாள் தான். அடுத்து இம்மையில இயேசுவோடு நம்ம சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் அமைதியா இருக்கிறார்னா, பெரிய காரியங்களை செய்கிறதற்கு நம்மளை தயாராக்கி கொண்டிருக்கிறார்ன்னு அர்த்தம். கர்த்தருடைய வேலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்ஸ் டைமிங்க நம்ம நம்ப வேண்டும். அதனால நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளையும் கர்த்தர் கேட்கிறாரு. அதற்கு பதிலும் கொடுப்பாரு. உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உபத்திரவ காலத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று நினைக்காதீங்க. உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். பலத்த காரியங்களை உங்கள் மூலமாய் செய்வதற்கு கர்த்தர் உங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். அதனால காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளெஸ் யூ.